புத்திசாலியா யோசிச்சா இந்த பேர்ட் ரிங்க வெறும் 3 செகண்ட்ல வெளில எடுத்துடலாம். ஆனா உங்க சிந்தனை மட்டும் ஒரு இடத்துல லாக் ஆயிடுச்சுன்னா 3 மணி நேரம் ஆனாலும் இதுக்கு விடை கிடைக்காது. கிட்டத்தட்ட இத முதல் முறை கையில எடுக்கிற எல்லாருமே இயல்பா அந்த வளையத்த மேல் நோக்கி இழுத்து பார்ப்பாங்க. ஆனா அந்த வளையம் ரொம்ப சின்னதா இருக்கிறதால அது வழியா வெளில வராது. சரி, கீழ் நோக்கி இழுக்கலான்னு பார்த்தா அங்க இருக்கிற பறவையோட இறக்கைகள் அதை தடுத்து நிறுத்திடும். அதனால சும்மா முரட்டுத்தனமா எங்கிட்டாவது இழுத்தா இது கண்டிப்பா வேலைக்காவது. ஆனா செம ஷார்ப்பா கவனிக்கிற ஒரு குழந்தை இதுல இருக்கிற அந்த 2 சின்ன லூப்களை கரெக்டா கண்டுபிடிச்சிரும். அதோட மெலிசான டிசைனை பார்த்து ஏமாந்துடாதீங்க. அதுதான் இந்த புதிருக்கு இருக்கிற உண்மையான சாவி. நிறைய குழந்தைகள் அந்த ட்ராக் வழியாவே முன்னாடியும் பின்னாடியும் நகர்த்திக்கிட்டே காலத்தை கடத்துவாங்க. ஆனா வெளில போற வழியை கண்டுபிடிக்கவே முடியாது. இங்கதான் நம்ம வழக்கமான சிந்தனை நம்ம கற்பனை திறனையும் தலைகீழ் சிந்தனை ரிவர்ஸ் திங்கிங் திறனையும் முடக்கிடுது. இப்போதைக்கு இங்க நேரடியா எந்த வழியும் இல்ல. அதனால நாமளே ஒரு வழியை உருவாக்குவோம். இதோ அந்த செமெட்ரிக். முதல்ல அந்த பறவை வளையம் கார்னருக்கு வரும்போது உங்க தலைகீழ் சிந்தனையை பயன்படுத்தி அதை அப்படியே தலைகீழா திருப்புங்க. அப்புறம் அதை அப்படியே கீழே இருக்கிற பள்ளத்துக்கு ஸ்லைடு பண்ணி கொண்டு வரணும். இப்போ அந்த 2 சின்ன லூப்களையும் மெதுவா மேல் நோக்கி தள்ளினீங்கன்னா அவ்வளவுதான். ஆச்சரியமா உங்க கண்ணு முன்னாடி ஒரு புதிய பாதை ஓபன் ஆகிடும். கடைசியா அந்த வளையத்தை இந்த பாதை வழியா அப்படியே வழிகாட்டி இழுத்தா ரொம்ப சுலபமா வெளில வந்துடும்.